கோயம்புத்தூர் டு சென்னை போகக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸில் கடந்த வாரம் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அது என்னென்னா, நம்ம 2 இயர்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். புக் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ அந்த அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் எல்லாமே அந்த ரிசர்வ்டு கோச்சில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அந்த திருப்பூர் ஜங்ஷன் வரப்போ தான் அந்த அன்ரிசர்வ்டு பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து அந்த ரிசர்வ்டு கோச்சஸில் ஏற ஸ்டார்ட் பண்ணாங்க. ரிசர்வ்டு கோச்சஸில் ஏறினது மட்டும் இல்லாமல் அந்த ரிசர்வ் பண்ணி வந்த பேசஞ்சர்ஸை வந்து அவங்க வந்து உட்கார ஹீரோ ஜங்ஷனில் ஒரு பேசஞ்சர் வந்து ஏறாரு. அவர் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. பட் அந்த ரிசர்வ்டு சீட்டில் அந்த அன்ரிசர்வ் பீப்புள் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ 2 பேருக்கு இடையில வந்து வாக்குவாதம் வந்து அந்த ஹீரோ ஜங்ஷன்ல என்னவர் அவர் ஒருத்தர் மட்டும் தான் ரிசர்வேஷன். அண்ட் இவங்க அன்ரிசர்வ் பீப்புள் வந்து ஒரு 5-6 பேர் இருக்காங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய டிடி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் டிடியும் வந்து பொலைட்டாக வந்து சொல்லி பார்க்குறாரு. அவங்க கேட்குற மாதிரி தெரியல. உடனே வந்து இமீடியட்டாக வந்து இன்னொரு சம்பவம் வந்து அந்த ஹீரோ ஜங்ஷனில் வந்து அந்த ரிசர்வ் பண்ணி வந்த பேசஞ்சர் சிம்பிளாக வந்து ஒன்று பண்ணுறாரு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரயில் ஒன் ஆப் ஓப்பன் பண்ணி இந்த ரயில் மேடத்தில் வந்து சிம்பிளாக வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண கரெக்டாக அந்த அடுத்த ஜங்ஷன் வந்து சேலம் ஜங்ஷன் வரப்போகுது. ஸோ அந்த சேலம் ஜங்ஷன்லேயே வந்து இமீடியட்டாக இந்த ஆர்பிஓ போலீஸ் வந்து வராங்க. அண்ட் அந்த அன்ரிசர்வ் பீப்புள் எல்லாரையும் வந்து கிளியர் பண்ணுறாங்க. நமக்கு தெரியுது அந்த ரயில் மேடர் ஆப்பில் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டையும் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக அந்த ஆர்பிஓ போலீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு உங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக ரயில் ஒன் ஆப்பில் போயிட்டு அந்த ரயில் மேடர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹெல்ப் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து ட்ரெயினில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா இல்லை ஸ்டேஷனில் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ட்ரெயின்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப் ரெக்கார்டு ஃபார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் மெடிக்கல் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி, கோச் கிளீன்லினஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் நீங்கள் செக்யூரிட்டி வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு அடுத்ததாக ப்ராப்ளம் ஃபேஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அன்அத்தரைஸ்டு பர்சன் இன் ரிசர்வ்டு கோச்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்போஸ் இன்னும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அப்படின்னா வாய்ஸ் நோட்டும் இருக்குது. அந்த வாய்ஸ் நோட்டும் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்ட பிறகு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஎன்ஆர் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, டிக்கெட் புக் பண்ணுறப்போ ஒரு பிஎன்ஆர் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கம்ப்ளைண்ட் ஐடி வந்து உங்களுக்கு மெசேஜ் வழியாக வந்துடும். அதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் இமீடியட்டாக அடுத்த ஸ்டேஷன்லேயே அந்த ஆர்பிஓ போலீஸ் வந்து உங்களுடைய ப்ராப்ளம் வந்து அவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ரயில் மேடர் ஆப் கம்ப்ளைண்ட் வந்து 24/7 வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரி முக்கியமான ட்ரெயின் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.